நீங்க தினமும் சாதாரணமாக பெரிய அளவுல எந்த ஒரு யோசனையும் இல்லாம செய்யற ஒரு விஷயம் எப்படி உங்கள அறியாமலேயே அடுத்த தலைமுறையோட மூளையில ஒரு ப்ரோக்ராம் மாதிரி இன்ஸ்டால் ஆகுதுன்னு எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? ம் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி. ஆமா. அதாவது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம தினமும் செய்யற கார் பயணங்கள், டூ வீலர் ரைடுகள், டிராஃபிக் சிக்னல்ல நாம நிக்கிற விதம், இது எல்லாமே ஏதோ ஒரு வகையில ரெக்கார்ட் ஆயிக்கொண்டே இருக்கு. கரெக்ட். அவங்க நம்மள கவனிச்சுட்டே இருக்காங்க. எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு நாம ஆழமா அலச போற விஷயம் சையத் அப்துல் ஹக்கீம் எழுதிய ஹர் கர் சே ஏக் சைனிக் அப்படிங்கிற புத்தகத்தோட 7வது அத்தியாயம் சாப்டர் 7 பத்தி தான். வேற எந்த சாப்டருக்கும் நம்ம போகல. இந்த 7வது சாப்டரை மட்டும்தான் இன்னைக்கு டீப் டைவ் பண்ண போறோம். ஆமா, இந்த 7வது அத்தியாயம் முழுக்க முழுக்க ஒரு விஷயத்த மையமா வச்சுதான் நகருது. அதாவது 14 வயதுக்குள்ள குழந்தைகளோட மூளையில சாலை பாதுகாப்பு குறித்த பழக்க வழக்கங்கள் எப்படி நிரந்தரமா பதியுது அப்படிங்கிறது தான் அது. ரைட். நம்ம காரோட பின் இருக்கை, அதாவது இந்த பேக் சீட் இருக்குல்ல, அது எப்படி உலகத்தோட மிக முக்கியமான டிரைவிங் ஸ்கூலா மாறுது, அங்க பாடம் எப்படி நடத்தப்படுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான் நம்மளோட இன்றைய மிஷன். கண்டிப்பா. சோ இந்த பழக்க வழக்கங்கள் எப்படி உருவாகுதுன்னு புரிஞ்சுக்க புத்தகத்துல நம்ம ஊர்கள்ல சொல்ற ஒரு பழைய கிராமத்து உதாரணத்துல இருந்தே ஆரம்பிக்கிறாங்க. ஓ, அந்த நாய்வால் உதாரணம் தானே? ஆமா, அதேதான். ஒரு நாயோட வாலை எடுத்து ஒரு பைப் உள்ளே விட்டு 14 வருஷம் அது நேராகவே இருக்கும்படி வச்சிருந்தாலும் 14 வருடம் கழிச்சு அந்த பைப் எடுத்த உடனே அந்த வால் மீண்டும் பழையபடி வளைஞ்சிரும். ரொம்ப ஃபேமஸான உதாரணம் இது. ஆ, இங்க கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான வார்த்தை அந்த 14 வருஷம் அப்படிங்கிற டைம்லைன் தான். இதை நியூரோ சயின்ஸ்ல நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓஹோ, அதாவது மூளையோட அந்த பழக்கத்தை உருவாக்கும் தன்மை. கரெக்டா? கரெக்ட். மனித மூளையோட அந்த ஹேபிட் ஃபார்மிங் ஆர்கிடெக்சர் எப்படி வேலை செய்யுதுங்கிற அறிவியல் இது. ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து 14 வயது வரைக்கும் அவங்க மூளையில புது புது நியூரல் பாத்வேஸ் ரொம்ப வேகமா ரொம்ப சுலபமா உருவாகிக்கிட்டே இருக்கும். ஓகே, அப்போ அந்த டைம்ல அவங்க கத்துக்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆமா, அவங்க பார்க்குற கேட்குற எல்லாமே மூளையில ஒரு களிமண்ணில் பதிகிற மாதிரி ஆழமா பதிவாகும். ஆனா 14 வயசுக்கு மேல அந்த களிமண் கெட்டியான பாறையா மாறிடும். அட, மூளை தான் அடிப்படை கட்டமைப்பை முடிச்சிட்டு அது வரைக்கும் சேர்ந்த விஷயங்களை வச்சு மட்டுமே செயல்பட ஆரம்பிச்சிடும். அந்த பைப்பு கழற்றப்படுற நேரம் இதுதான். அதுக்கப்புறம் நீங்க எத்தனை அறிவுரைகள் சொன்னாலும் ஃபைன் போட்டாலும் அந்த வளைந்த வாலை நிமிர்த்த போராடுறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஒரு நிமிஷம் இருங்க. அப்போ பெரியவங்களால தங்களை மாத்திக்கவே முடியாதா என்ன? அப்படி இல்ல. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, லைக் ஒரு புது ஸ்மார்ட் போன் மேனுஃபேக்சர் ஆகும்போதே ஃபேக்டரியில வச்சு அதற்கான ஓஎஸ் இன்ஸ்டால் பண்றதுக்கும் அந்த போன் மார்க்கெட்டுக்கு நம்ம பல வருஷம் யூஸ் பண்ண பிறகு அதுல புகுந்த ஒரு வைரஸை ஆன்டிவைரஸ் போட்டு அழிக்க முயற்சி பண்றதுக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி இருக்கா இது? வாவ், ரொம்ப சரியான ஒப்பீடு. ஓஎஸ் இன்ஸ்டால் பண்றது ஈஸி, ஆனா வைரஸ் அழிக்கிறது நிஜமாவே ஒரு போராட்டம் தான். பெரியவங்களால தங்களை மாத்திக்க முடியும், ஆனா அதுக்கு அவங்க போடுற எஃபர்ட் ரொம்ப அதிகம். ஏன்னா அந்த பாறையை உடைக்கணும் இல்லையா? அதாவது தங்களோட பழைய பழக்கத்தை அன்லேர்ன் பண்ணிட்டு புதுசா ஒரு பழக்கத்தை உருவாக்கணும். ஒரு கரடு முரடான பாதையை அழித்து புது ரோட் போடுற மாதிரி. ஆனா குழந்தைங்களுக்கு அப்படி இல்ல. ஆமா, அவங்க மூளை ஒரு பிளாங்க் ஸ்லேட். நீங்க என்ன செய்றீங்களோ அது அப்படியே பேஸ்மெண்டா அவங்களோட டிஃபால்ட் ஓஎஸ்ஆ இன்ஸ்டால் ஆயிடும். அதனால தான் அந்த 14 வயதுன்ற காலகட்டம் மிக மிக முக்கியமானதுன்னு ஆசிரியர் சையத் அப்துல் ஹக்கீம் இந்த சாப்டர்ல ரொம்ப ஆழமா வலியுறுத்துறாரு. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சோ இந்த ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகுறது எங்க நடக்குதுன்னு பார்த்தா அதுதான் ரொம்ப ஷாக்கிங். இது அரசாங்கம் கொடுக்கிற டிரைவிங் மேனுவல்லையோ இல்ல ஆர்டிஓ ஆபீஸ்லயே நடக்கல. பின்னாடி காரோட பேக் சீட்ல தான் நடக்குது. ஆமா, நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நேத்து நீங்க உங்க குழந்தைய பின்னாடி உட்கார வச்சுட்டு வண்டி ஓட்டும் போது என்ன பண்ணீங்க? சிக்னல்ல மஞ்ச விளக்கு எரியும் போது பிரேக் பிடிச்சிங்களா இல்ல ஆக்சிலேட்டரை ஏத்தி எஸ்கேப் ஆனீங்களா? நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம வண்டி ஓட்டுறோம், குழந்தைங்க பின்னாடி சும்மா வேடிக்கை பார்த்துட்டு வராங்கன்னு. ஆனா அது உண்மை இல்ல. கண்டிப்பா இல்ல. குழந்தைகள் தியரியை விட பிராக்டிக்கலா பார்க்குற விஷயங்களை தான் ரொம்ப ஆழமா அப்சர்வ் பண்ணுவாங்க. ஒரு அப்பா குழந்தைய கூட்டிக்கிட்டு போகும்போது, இது பக்கத்து தெரு கடை தானே, இதுக்கு எதுக்கு சீட் பெல்ட் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுக்கிறாருன்னு வச்சுப்போம். சாதாரணமா நடக்கிற விஷயம் தான் அது. ஆமா, ஆனா குழந்தை அதுலேருந்து என்ன கத்துக்குது? பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷனல் விஷயம். அது தூரத்தை பொறுத்து நம்ம அவசரத்தை பொறுத்து மாறும் அப்படிங்கிறத கத்துக்குது. ஓஹோ, இந்த ஒற்றை எண்ணம் அவங்க மூளையில ஒரு நிரந்தர விதியா பதிவாயிடுது. அப்போ இதோட உண்மையான அர்த்தம் என்னன்னா, நாம ஒவ்வொரு முறை காரை எடுக்கும் போதும் வண்டிய ஸ்டார்ட் செய்யும் போதும் நமக்கே தெரியாம பின்னாடி உட்கார்ந்திருக்கிற குழந்தையோட மூளையில ஒரு கோடிங் ஸ்கிரிப்ட் பேக்ரவுண்ட்ல ரன் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்ட்.
நாம எப்படி ஹார்ன் அடிக்கிறோம், டிராஃபிக் போலீஸ பார்த்ததும் எப்படி ரியாக்ட் பண்றோம், பாதசாரிகளுக்கு வழி விடுறோமா, இது எல்லாமே அந்த ஸ்கிரிப்ட்ல ஒவ்வொரு வரியாக எழுதப்படுது. ஆ அந்த கோடிங் ஸ்கிரிப்ட் தான் அவங்க 18 வயசுல லைசென்ஸ் வாங்கும்போதோ இல்ல முதல் தடவை தனியா வண்டி எடுக்கும்போதோ அவங்களோட இயல்பான டிரைவிங் இன்ஸ்டிங்க்டா வெளிப்படும். அது அவங்கள அறியாமலேயே நடக்கும். ஆமா, பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு நல்ல பள்ளிக்கூடம், நல்ல உடைகள், டியூஷன் என அனைத்தையும் பார்த்து பார்த்து தருவாங்க. ஆனா இந்த பாதுகாப்புன்ற விஷயத்துல தாங்கள் செய்யும் சின்ன சின்ன தவறுகள் எப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான ஓஎஸ குழந்தைகளுக்கு இன்ஸ்டால் பண்றதுன்னு அவங்க உணர்வதே இல்ல. உண்மைதான். சீட் பெல்ட் போடுன்னு 100 முறை வாய் வார்த்தையா சொல்றதை விட, அப்பா காரில் ஏறியவுடன் முதல் வேலையா சீட் பெல்ட் போடுறத அந்த குழந்தை ஒரு முறை பார்த்தால் போதும். அதுதான் உண்மையான பாடம். செயல்கள்தான் பேசுது. சரி, இப்போ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு புரிஞ்சிடுச்சு. இந்த கோடிங் ஸ்கிரிப்ட தப்பா எழுதாம இருக்கிறதுக்கு எப்படி சரியா எழுதுறதுன்னு இந்த புத்தகம் ஒரு சுவாரஸ்யமான தீர்வை வைக்குது. ஆமா, அந்த அக்கம்பனிங் மற்றும் சூப்பர்வைசிங் கான்செப்ட். எக்ஸாக்ட்லி. குழந்தைய காரில் அழைத்து போவது, அதாவது அக்கம்பனியிங் வேறு, அவர்களுக்கு வழிகாட்டுவது, அதாவது சூப்பர்வைசிங் வேறுன்னு ஆசிரியர் சாப்டர் 7ல ரொம்ப தெளிவா பிரிக்கிறார். அக்கம்பனிங்ல என்ன நடக்குதுன்னா, குழந்தை பின்னாடி உட்கார்ந்துட்டு ஒரு மொபைல் ஃபோன் பார்த்துட்டோம் இல்ல வெளியே வேடிக்கை பார்த்துட்டோம் வருவாங்க. நீங்க பாட்டுக்கு வண்டி ஓட்டிட்டு போவீங்க. ரைட், இதுதான் பெரும்பாலும் நடக்குது. ஆமா, இங்க சாலைக்கும் குழந்தைக்கும் எந்த தொடர்பும் இல்ல. ஆனா சூப்பர்வைசிங் அப்படிங்கிறது அந்த பயணத்தை குழந்தைங்களுக்கு அறிமுகப்படுத்துறது. ஓ, அது எப்படி செய்யறது? உதாரணமா, ஒரு குறுகலான சந்து வரும்போது வண்டியை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டு, ஏன் இங்க ஸ்லோ பண்றோம் தெரியுமா? இடதுபுறம் அந்த பெரிய சுவர் மறைக்குது, அங்கிருந்து ஒரு சைக்கிள் வந்தா நமக்கு தெரியாது, அதான் கவனமா போறோம் அப்படின்னு ஒரு 30 வினாடிகள் விளக்குவது. இந்த ஒரு சின்ன விஷயம் அந்த பயணத்தையே மாற்றிவிடும். இங்கேதான் விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா மாறுது. பிராக்டிக்கலா கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். காலையில 8 மணி அவசரம். குழந்தை ஸ்கூலுக்கு லேட்டா போயிடக்கூடாது, ஆஃபீஸ் மீட்டிங் டென்ஷன், பின்னாடி வரவா ஹார்ன் அடிச்சுட்டே இருக்கான். ஆமா, அந்த டிராஃபிக் டென்ஷன். இந்த டென்ஷன்ல வண்டியை நிறுத்தி இந்த 30 செகண்ட் லெக்சர் கேட்கறதுக்கு குழந்தைங்களுக்கு பொறுமை இருக்குமா? இல்ல முதல்ல இதையெல்லாம் சொல்ல நமக்குத்தான் மூடு இருக்குமா? நீங்க சொல்ற அந்த காலை நேரத்து அவசரத்துல ஒரு லெக்சர் மாதிரி கொடுக்க முடியாதுதான். ஆனால் இது ஒரு பெரிய பிக்சரோட கனெக்ட் பண்ணி பார்த்தோன்னா இது ஒரு லெக்சர் கிடையாது. இத உலகத்தை விவரிப்பது, அதாவது நரேட்டிங் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓஹோ, நரேட்டிங் த வேர்ல்ட். ஆமா, நீங்க குழந்தைய உட்கார வச்சு பாடம் எடுக்க போறதில்ல. வண்டி ஓட்டும் போதே நீங்கள் சத்தமாக யோசிக்கப் போகிறீர்கள். அதாவது நம்ம மைண்ட் வாய்ஸ சத்தமா பேசுறது. கரெக்ட். ஓ, முன்னாடி போற பஸ் சடன் பிரேக் அடிக்கலாம், கொஞ்சம் இடைவெளி விட்டு போவோம். இது ஒரு இயல்பான கமெண்ட்ரி மாதிரி. இப்படி செய்யும்போது குழந்தை ஒரு பாசிவ் பேசஞ்சரா இல்லாம ஆக்டிவ் அப்சர்வரா மாறுறாங்க. வாவ், இது நல்லா இருக்கே. இந்த 30 வினாடி விளக்கமும் அவங்களுக்கு 60 வருடங்களுக்கான உள்ளுணர்வை உருவாக்கும். நாளைக்கு அவங்க வண்டி ஓட்டும்போது அந்த மாதிரி ஒரு சுவரை பார்த்தா தானாகவே அவர்கள் கால் பிரேக்கை நோக்கி செல்லும். நீங்க சொல்லி கொடுத்தது ஞாபகம் வராட்டியும் அந்த இன்ஸ்டிங்க்ட் வேலை செய்யும். இந்த இன்ஸ்டிங்க்ட் கான்செப்ட் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. நம்மளோட அந்த 30 செகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களோட 60 வருஷ வாழ்க்கைய காப்பாத்துது. கண்டிப்பா. சரி, இதுவரைக்கும் பெரியவங்க குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும்னு பார்த்தோம். ஆனா புத்தகத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு ஆங்கிள் ஒன்னு இருக்கு. ரிவர்ஸ் எஃபெக்ட். ரிவர்ஸ் எஃபெக்ட். குழந்தைங்க எப்படி பெரியவங்களையே திருத்துறாங்க அப்படிங்கிறது. ஆமா, பெரியவங்க சொல்லிக் கொடுப்பது மட்டுமல்லாம இத அப்படியே உல்டாவா வேலை செய்யுது. அது எப்படி சாத்தியம்? ஒரு பெரிய கேம்பெயின் செஞ்சு கோடிக்கணக்கில் செலவழித்து விளம்பர பலகைகள் வச்சு ஒரு பெரியவரை மாற்றுவதை விட ஒரு 50 குழந்தைங்களுக்கு சாலை பாதுகாப்பு சரியா புரிய வச்சுட்டா போதும். நிஜமாவா? ஆமா, அந்த 50 குழந்தைங்கள்ல குறைஞ்சது 10 பேராவது தினமும் அவங்க பெற்றோரை நச்சரிச்சு மாத்திடுவாங்க. ஏன்னா டிராஃபிக் போலீஸ் சொல்லும்போது கேட்காதப்பா தான் குழந்தை, அப்பா ப்ளீஸ் ஹெல்மெட் போடுங்கன்னு சொல்லும்போது அதை தட்ட முடியாம கேட்டுக்கொள்வார். இது ஒரு எமோஷனல் லெவரேஜ். ரைட். ஆனா இங்க ஒரு பிராக்டிக்கல் சிக்கல் இருக்கு. நான் இதை நிஜத்துல நிறைய பார்த்திருக்கேன். ஒரு குழந்தை அப்பா ஹெல்மெட் போடுங்கன்னு சொல்லும். உடனே அந்த அப்பா, நீ ஷிம்மரு, எனக்கு தெரியும், பக்கத்துல தானே போறோம், நீ எரிஞ்சு விடுவார். ஆமா. உடனே குழந்தை சைலண்ட் ஆயிடும். இப்படி நடந்தா இது எப்படி ஒரு மாற்றத்தை உருவாக்கும்? அந்த பழக்கம் அங்கேயே செத்துடாதா? நீங்க கேட்டது மிக முக்கியமான கேள்வி. இது சாதாரணமாக நடக்கிறது தான். அதனால தான் குழந்தைங்க இந்த மாற்றத்தை உருவாக்கணும்னா 3 விஷயங்கள் கட்டாயம் தேவைன்னு புத்தகம் சொல்லுது. அந்த 3 விஷயங்கள் என்னென்ன? முதலாவது லாங்குவேஜ், அதாவது எளிமையான வார்த்தைகள். குழந்தைங்க மோட்டார் வாகன சட்ட செக்ஷன்கள் பத்தியெல்லாம் பேசக்கூடாது. ஆமா, அது அவங்களுக்கும் தெரியாது. அப்பா
கொஞ்சம் மெதுவா போங்க, சீட் பெல்ட் போடுங்கங்கிற சிம்பிள் வார்த்தைகள் அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இரண்டாவது விஷயம் வந்து பெர்மிஷன். பர்மிஷன் அப்படின்னா கேள்வி கேட்கிற உரிமையா? எக்ஸாக்ட்லி. நிறைய வீடுகள்ல பெரியவங்க தப்பு செஞ்சா குழந்தைகள் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு ஒரு எழுதப்படாத சட்டம் இருக்கு. நீங்க சொன்ன அந்த அப்பா எரிஞ்சு விழுந்ததுக்கு காரணம் அந்த பெர்மிஷன் இல்லாதது தான். அந்த தடைய உடைக்கணும். பெரியவங்களை திருத்துவதற்கான அனுமதிய, ஸ்பேஸ நாம கொடுக்கணும். ரொம்ப சரி. அப்ப அந்த மூணாவது விஷயம் என்ன? மூன்றாவது விஷயம்தான் மிக மிக முக்கியமானது. ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், அதாவது அங்கீகாரம். குழந்தை அப்பா ஹெல்மெட் போடுங்கன்னு சொல்லும்போது அந்த அப்பா உடனே அந்த ஹெல்மெட்டை எடுத்து போட்டாருன்னா அது அந்த குழந்தைக்கு கிடைக்கிற மிகப்பெரிய வெற்றி. ஓ, அவங்க மனசுல அது ஆழமா பதியும். ஆமா. ஓ, நான் சொல்றத அப்பா கேட்கிறாரு, அப்போ இது ரொம்ப முக்கியமான விஷயம் போலன்னு அவங்க மூளையில ஆழமா பதிவாயிடும். மாறாக அவரை போல நிராகரித்தால் அந்த குழந்தை அதன் பிறகு வாழ்க்கையில் எப்போதுமே சாலை பாதுகாப்பு பற்றி பேசவே பேசாது. வாவ்! அப்போ குழந்தைகள் சாலை பாதுகாப்பிற்கான ஒரு அல்டிமேட் அலாரம் கிளாக் மாதிரி செயல்படுறாங்க. இதுல பெரிய ஹைலைட் என்னன்னா, இது ஸ்னூஸ் பட்டனே இல்லாத அலாரம். கரெக்ட். நீங்க ஹெல்மெட் போடுற வரைக்கும் இல்ல ஸ்பீட குறைக்கிற வரைக்கும் அவங்க உங்களை நச்சரிச்சுட்டே இருப்பாங்க. இது உண்மையிலே ஒரு அற்புதமான சிஸ்டம். ஆனா இதுல ஒரு நடைமுறை சிக்கலை நாம அலசியே ஆகணும். என்ன சிக்கல்? குழந்தைகள் இவ்ளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவாங்கன்னா பள்ளிக்கூடங்கள் இதை எப்படி பயன்படுத்துறாங்க? இப்ப ஸ்கூல்ல எல்லாம் ஒர்க் ஷீட் கொடுத்து டிராஃபிக் லைட் படத்துக்கு கலர் அடிக்க சொல்றாங்களே, அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது? வெளிப்படையா சொல்லணும்னா அது சுத்தமா ஒர்க் அவுட் ஆகாது. வழக்கமான பாடப்புத்தகங்கள் மூலமா சொல்லித்தரது முற்றிலும் தோல்வி அடைந்திருக்கு. அதுதான் இங்குள்ள மிகப்பெரிய சோகம். ஏன் அப்படி சொல்றீங்க? ஒரு குழந்தை புத்தகத்துல சிகப்பு விளக்கு எரிஞ்சா நிக்கணும்னு மனப்பாடம் பண்ணுது. ஆனா அதே குழந்தை தான் அப்பாவோட பைக்ல போகும்போது சிகப்பு விளக்குல அப்பா சிக்னலை ஜம்ப் பண்ணிட்டு போறத பாக்குது. நிஜத்துல பாக்குற இந்த முரண்பாடு அந்த புத்தக அறிவை முழுமையா அழிச்சிரும். ஓ, சோ நிஜத்துல பாக்குற தவறான உதாரணங்கள் புத்தகத்தை ஓவர் ரைட் பண்ணிடுது. ஆமா, அச்சிடப்பட்ட தியரியை விட அவங்க கண்முன் நடக்கிற நிஜம்தான் மூளையில பதியும். அதனாலதான் ஹெச் ஃபவுண்டேஷன் மாதிரி அமைப்புகள் இதை ஒரு வித்தியாசமான அணுகுமுறையில கையாள்றாங்க. ஆமா, சாப்டர் 7ல அந்த ஹெச் ஃபவுண்டேஷன் பத்தி ரொம்ப டீடைலா பேசுதே. அவங்க என்ன ஸ்பெஷலா பண்றாங்க? அவங்க வெறும் ஒர்க் ஷீட்டை கொடுத்து மனப்பாடம் செய்ய வைக்காம பள்ளி கம்ப்யூட்டர் லேப்கள்ல இன்டராக்டிவ் கேம்ஸ் மூலமா சாலை பாதுகாப்பை குழந்தைங்களுக்கு கத்துக் கொடுக்கறாங்க. ஓ, கேம்ஸ் மூலியமாவா? ஆமா, ஒரு சிமுலேட்டட் சூழலை உருவாக்கி அதற்கு குழந்தைகளையே முடிவெடுக்க வைக்கிறாங்க. உதாரணமா அந்த கேம்ல குழந்தைங்க ஒரு காரை ஓட்டிட்டு போற மாதிரி இருக்கும். திரையில் திடீர்னு ஒரு நாய் குறுக்கே வரும். இப்போ பிரேக் பிடிக்கணுமா இல்ல ஸ்டீரிங்க திருப்பணுமான்னு அந்த குழந்தை அந்த நொடியில் முடிவு பண்ணணும். தப்பா முடிவு பண்ணா கேம்ல வண்டி இடிச்சிரும். ஆனா அந்த தவறில் இருந்து அவர்கள் எப்படி ரியாக்ட் செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்கிறார்கள். ஆஹா, இது சூப்பரா இருக்கே. இது வெறும் மனப்பாடம் செய்யறதில்ல. நம்ம வீடியோ கேம்ல ஒரு பாஸ் லெவல தாண்டறதுக்கு பல தடவை அவுட் ஆகி கடைசியில அந்த பேட்டர்னை புரிஞ்சுக்குவோம்ல. கரெக்ட், அதே கான்செப்ட் தான். ஒரு கட்டத்துல மூளை யோசிக்கவே யோசிக்காது. தானாவே நம்ம விரல்கள் பட்டன் அழுத்தி அந்த பாஸ அடிச்சிடும். அதே மாதிரி தான் இதுவும். இந்த சிமுலேட்டட் கேம்ஸ் ரோட் சேஃப்டியா அவங்களோட மசில் மெமரியில ஏத்திடுது. ஆமா. நாளைக்கு நிஜ சாலையில ஒரு ஆபத்து வரும்போது அவங்க மூளை தானாவே சரியான முடிவை எடுக்கும். ரொம்ப சரியான உதாரணம். லேர்னிங் த்ரூ பிளே அப்படிங்கிறது மூளைக்கு ரொம்ப பிடிச்ச எளிமையான விஷயம். நிஜ சாலையில தப்பு செஞ்சா உயிரிழப்பு ஏற்படலாம். ஆனா சிமுலேஷன்ல தப்பு செஞ்சா மூளை அதை ஒரு அனுபவமா மாத்தி அடுத்த தடவை அந்த தப்பை செய்யாம தடுக்கும். ரைட். இது 14 வயசுக்குள்ள நடக்கும்போது அந்த நியூரல் பாத்வேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபார்ம் ஆகி வாழ்நாள் முழுக்க பாதுகாப்பா வண்டி ஓட்ட ஒரு உறுதியான அடித்தளமா அமையுது. அந்த வயதுல அவங்க கேம்ல கத்துக்கிற அந்த ரிஃப்ளெக்ஸ் 40 வயசுல அவங்கள ஒரு பெரிய விபத்துல இருந்து காப்பாத்துறோம். வாவ், ரொம்ப ஆழமான ஒரு அத்தியாயத்தை இன்னைக்கு நாம அலசிட்டோம். ஓகே, நாம இந்த டீப் டைவோட இறுதி கட்டத்திற்கு வந்துட்டோம். வார்த்தைகளை கேட்பதில்லை, நம் செயல்களையே கவனிக்கிறார்கள். கண்டிப்பா. நாம் காரில் வண்டி ஓட்டும்போது சொல்ற அந்த 30 வினாடி கமெண்ட்ரி நாளைக்கு அவங்க கையில் ஸ்டியரிங் வரும்போது 60 வருடத்துக்கான பாதுகாப்பா மாறப்போகுது. கூடவே குழந்தைகள் நம்மை திருத்தும்போது நாம் நம் ஈகோவை ஓரமா வச்சுட்டு அவங்களுக்கு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்கணும். ஆமா, அது ரொம்ப முக்கியம். அப்புறம் ஹெச் ஃபவுண்டேஷன் மாதிரி பிராக்டிக்கலான கேமிங் முறைகளை பள்ளிகள்ல கட்டாயம் கொண்டு வர வேண்டும். ஒர்க் ஷீட்களால சாதிக்க முடியாததை சிமுலேஷன் கேம்கள் சாதிக்கும். இதுதான் ஹர்கர் சே ஏக் சைனிக் புத்தகத்தின் 7வது அத்தியாயம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் மிக முக்கியமான பாடம்.
எக்ஸாக்ட்லி. இந்த ஆழமான அனஃபலை நிறைவு செய்வதற்கு முன் உங்களுக்கு, அதாவது இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு, ஒரு சிந்தனைக்கான கேள்விய விட்டுச் செல்ல விரும்புறோம். கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். ம் உங்கள் குழந்தைகள் உங்களின் ஒவ்வொரு பயணத்தையும், ஒவ்வொரு ரியாக்ஷனையும் ஒரு டேஷ்கேம் போல தங்கள் மூளையில் ரெக்கார்ட் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். ரைட். இன்று காலை நீங்கள் வண்டி ஓட்டிய விதத்தை, எப்படி சிக்னலில் நின்றீர்கள், குறுக்கே வந்தவர்களிடம் எப்படி நடந்து கொண்டீர்கள் என்பதையெல்லாம் இன்னும் 10 வருடம் கழித்து அவர்கள் அதே தத்ரூபத்தோடு ப்ளே செய்து பார்த்தால் அந்த வீடியோ எப்படி இருக்கும்? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. அந்த டேஷ்கேம் ஃபுட்டேஜை பார்க்கும்போது ஒரு ரோல் மாடலாக அது உங்களுக்கு பெருமையை தருமா அல்லது பயத்தை தருமா? இதை கொஞ்சம் ஆழமாக யோசித்துப் பாருங்கள். உங்களின் நேரத்திற்கும் இந்த உரையாடலில் எங்களோடு இணைந்திருந்ததற்கும் மிக்க நன்றி. பாதுகாப்பாக பயணங்கள் தொடரட்டும். மீண்டும் சந்திப்போம்.